ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் சுகிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப இந்த நேபாளம் அப்படிங்கிறது பார்க்க அவ்வளவு கொடூரம் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா பொதுவா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்னங்க மலைப்பகுதியில் போய் இவங்க பில்டிங் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது. இல்லைங்க அணைகள் உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம், நிலநடுக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பனிப்பாறை விழுகுது, பனிமலை உடைஞ்சு ஒரு வாளிக்குள்ள பெரிய பாறாங்கள் விழுகிற மாதிரி விழுந்துருச்சு, இல்லை அணைக்கட்டு சீனாக்கு தெரிஞ்சு மறைச்சிருச்சு, பல்வேறு செய்திகள் வருது. ஆனால் இது எப்படியான விளைவு ரொம்ப கொடூரமாக இருக்குது, பார்க்கவே முடியாத சூழல் இருக்குது. எதனால இப்படிலாம் நடக்குது? அது இமயமலையே ஆபத்துனா 4 நாடு பூடான், திபெத், நேபாள், இந்தியா, சீனா, கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகள் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கு. இன்னும் கொடூரமா அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்கணும், எப்படி இதை தடுக்கணும்? உலக நாடுகள் இன்னைக்கு எதுக்கு அதிக கவனம் செலுத்துறாங்க, எதுக்கு அதிக நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லாருமே ஐரோப்பிய நாடுகள், வளர்ச்சி கண்ட நாடுகள், வளர்ச்சியில ஒரு தன்னிறைவு பெற்ற நாடுகளில் கூட எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் எமர்ஜென்சிங்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் முன்னாடியெல்லாம் காலநிலை மாற்றம்னு தமிழில் சொல்லிட்டு இருந்தது. அப்போ காலநிலை அவசரம்னு மாற்றிட்டாங்க. ஏன் இப்படி இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு தொடங்கினோம்னா, உலக அளவுலேயே இந்த புவி வெப்பமாகிறது முன்பை விட இப்போ 2 டிகிரி அதிகமாகிடுச்சு. அப்போ அதோட வெப்பமயமாதலுடைய ஒரு இது என்னன்னா, நம்மளால இயல்பான வாழ்க்கையா ஒரு காற்று நம்மளுக்கு கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதீத வெள்ளம், இன்னொரு பக்கம் அதீத நமக்கு ஹீட்டு, ரெண்டுமே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த இடத்துல இருந்துதான் இமயமலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இமயமலையை சுற்றி 9 நாடுகள் பகிர்ந்து கொள்ளும். அந்த இமயமலை பரப்பளவுல ஆமா, இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா உட்பட உங்களுக்கு ஒரு 9 நாடுகள், மியான்மர் எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன், 9 நாடுகள் பகிர்ந்து கொள்றோம். இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய நதிகளோட சேர்த்து 10 நதிகள் அதுல இருந்து பிரிந்து வருகிறது. நமக்கு பெரிய நதிகள், நான் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அடிப்படையில சொல்றேன். இத கிளாஃப் அப்படிங்கிறாங்க. கிளாஃப்னா என்ன அப்படின்னா, ஆங்கிலத்துல கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிளேசியர்னா பனிப்பாறைகள் இந்த வெப்பமயமாதலால் உருக ஆரம்பிக்குது. இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பனிப்பாறைகள் உருகுவதன் அடிப்படையில இது என்ன ஆகுதுன்னா, கீழே நிறைய பனிப்பாறை ஏரிகள் இருக்கு. கிட்டத்தட்ட ரிமோட் சென்சிங் தொழில்நுட்ப இதுல கண்டுபிடிச்ச அடிப்படையில, ரிமோட் சென்சிங் அடிப்படையில 7500க்கும் மேற்பட்ட பனிப்பாறை ஏரிகள் இருக்கான் இமயமலையை சுற்றி. அந்த இமயமலையில இருக்கக்கூடிய அந்த கிளேசியஸ் பனிப்பாறை ஏரிகள் இது உருகி வரும்பொழுது அது என்ன தன்மையில இருக்குன்னு யாரும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கிறதுல. அது என்ன ஆகும்னா, அப்படி உருகி மழை கொஞ்சம் உள்வாங்கி ஒரு உருக குழி ஆகுது. அந்த இடத்த மொரைன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. அந்த இடத்துலதான் அந்த தண்ணி தேங்கி அதுவே ஒரு தடுப்பணை மாதிரி உருவாகும். அப்ப நீங்க மழை உருண்டு ஒரு மழை பகுதியில ஒரு லேண்ட் ஸ்லைடு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, கல்லு பாறை எல்லாத்தையும் தானே பேத்துட்டு வரும். அந்த மாதிரி அந்த இடத்துல தேங்கி அந்த டெப்ரிஸ் எல்லாம் தேங்கி நிக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிர்வுகளோ அல்லது அதிகமாக பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கிற ஒரு அசம்பாவித பேரிடர் சூழல்ல அந்த முறைக்குள்ள அது விழும் பொழுது அதுதான் அதிர்வா தெரிச்சு வெள்ளம் தடுப்பணை உடைச்சிட்டு வர மாதிரி வர்றது. அந்த இதை பிசிக்கலா இயற்பியலா விளக்குறது. இப்படிதான் அதை விளக்குறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது எதனால எல்லாம் நடக்குதுன்னா, முதல் சொன்ன வெப்பமயமாதல், 2வது செயற்கையா நாம உருவாக்கி வச்சிருக்கிறது. அதுதான் இப்ப சீனா சொல்லக்கூடிய அல்லது ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். இது எதுவும் சீனா மட்டும்தான் அங்க ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் கட்டுது, வெள்ளம் கட்டுது, வெள்ள தடுப்பணைகள் எல்லாம் கட்டி வச்சிருக்குது. அந்த நீரை நீர்நிலைகளை மேலாண்மை செய்யறா, அங்கிருந்து வரக்கூடிய நீரை தடுக்கிறதுக்கான அணைகள் கட்டியிருக்கானா கிடையாது. எல்லா அந்த 9 பகிர்ந்து இருக்கிற நாடுகளுமே இயற்கையா தண்ணி பஞ்சம் இருக்கும்போது இயற்கையா கிடைக்கிற நீரை எல்லாருமே இந்த வேலையை பண்றாங்க. இந்த 9 நாடுகளுக்கும் இமயமலையை கண்காணிப்பதற்கும் இமயமலை கூட்டமைப்புனே ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டமைப்பு எல்லாரும் அவங்கவுங்க பகுதியில நடக்கிற தகவல்களை பகிர்ந்துக்கணும். ஆனா யாருமே இதை பகிர்ந்துக்கிறது. இமயமலை அவங்க பகுதியில என்னவா இருக்கு, முன்புல இருந்து என்ன மாற்றம், அது ஃபுல்லாவே அந்த ஜியோகிராபிக்கலா அதையும் அந்த கிளேசியஸ் பனிப்பாறைகள் உருகுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு கூட்டமைப்பு கவுன்சில் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இதுல
உள்நாட்டு பாதுகாப்பும் தொடர்புல இருக்கிறதுனால இந்தியாவும் சீனாவுக்கு உண்மையா இருக்காது, சீனாவும் உண்மை இந்தியா. ஒரு உதாரணத்துக்கு இந்தியா சீனாவை மட்டும் சொல்லல, 9 நாடுகளுக்குமே இந்த சிக்கல் இருக்கு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இதே மாதிரி ஒரு பேரிடர் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு பெரிய எப்படி மேக வெடிப்பு, அதனாலதான் அந்த பனிப்பாறை ஏரிகள் வெடிப்பு அப்படிங்கிறதும். இது என்ன சிக்கலை இப்ப நமக்கு ஏற்படுத்துதுன்னா, இதை எப்படி எச்சரிக்கிறாங்க US ஜியாலஜிஸ்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் ஜியாலஜிஸ்டா இருக்கட்டும், இது இதோட நிக்க போறதில்ல. இதை வந்து என்ன வார்த்தை அவங்க பயன்படுத்துறாங்கன்னா கான்கார்டு கேட்டஸ்ட்ராபிக் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய அதிர்வுகள். இப்ப இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஏரியை திறந்து விட்டதுனால வந்துருச்சு, கொஞ்ச நேரத்துல அதீத மழை பெய்ஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனோட அதை முடிச்சோம். அப்படி இல்லை, இந்த பனிப்பாறை வந்து நமக்கு போய் நேரடியாக ஆய்வு பண்ண முடியாது மனிதர்கள். இதற்கான தொழில்நுட்பம் இன்னும் நம்ம வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்ப அது என்னவா இருக்கு கண்டிஷன், அது எவ்வளவு தூரம் உருகுது, அது எவ்வளவு எட்டுப்பாக்கு அங்க என்ன நிலைமையில ஏற்படுது, இது எதையுமே நம்மளால பெரிய அளவுல மனிதர்கள் போய் ஆய்வு செய்ய முடியாது. எல்லாமே தொலைநோக்கு கருவிகள் தொழில்நுட்ப ரீதியா ஆய்வு செய்ய முடியாதுதான். அதனால ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையவ. இது வந்து வெறும் இது வந்து தொழில்நுட்ப ரீதியா சொல்றது. இன்னொன்னு, அந்த ஏரியால ஒரு தடுப்பணை கட்டினா அது என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அங்க ஏற்படுத்தும். ஏன் உத்தரகாண்ட்ல தொடர்ந்து வெள்ளம் வருது? 2013 நடந்த வெள்ளத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பேரிடர்கள் உத்தரகாண்ட்ல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பண்றாங்க. அங்க பாதைகள் போடணும், டூரிசத்தை அதிகரிக்கணும். குறிப்பா இந்த ஹிந்துத்வா டூரிசம் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க. கேதார்நாத் மாதிரி நிறைய குகைகள் இருக்கு. அந்த குகைகள் எல்லாமே ஹிந்துயிசம் சார்ந்த நிறைய நம்பிக்கைகளோட அதை கொண்டு வர டெவலப்மெண்டா மாத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் அங்க கிடையாது, இதை நோக்கியதான் வாழ்வாதாரமே. நீங்க வந்து சுஷாந்த் சிங்கோட ஒரு படம், அந்த படம் ரொம்ப அழகா இதை விவரிச்சிருக்கோம், அவர் நடிச்ச படம். அந்த கேதார்நாத் மக்கள் எப்படியானவங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த கோயிலை மட்டும் நம்பிதான் இருக்கும். அவங்க வந்து அந்த தூளில தூக்கிட்டு போறது இதெல்லாம் வரக்கூடிய வருமானத்துலதான் வாழ்வாங்க. சோ அப்ப டூரிசம் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் போது அங்க நோக்கி இடம்பெயர்கிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அவங்க என்ன பண்றாங்க, வளர்ச்சிங்கிற பேர்ல ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் போடுறது, பிரிட்ஜஸ் போடுறது. நேபாளத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க இந்த மாதிரி பிரிட்ஜஸ் எல்லாம் 2 ஆறுகளுக்கு நடுவுல வந்து இரும்பு பிரிட்ஜ் போடுறது. நீங்க பாத்துருப்பீங்க நேபாளத்துல ஒரு ஆறுக்கு நடுவுல போற பிரிட்ஜ் அப்படி ஓவர் இதுல ஒரே அடியில அடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி நேபாளத்துல இந்த மாதிரி மொத்தம் 30க்கும் மேற்பட்ட பிரிட்ஜுகள் உடைஞ்சிருக்கலாம். நீங்க நேபாளம் மாதிரி ஒரு நாட்டுல நீங்க வந்து அதுவும் மலையும் இமயமலையை தாண்டி நிக்கிற ஒரு நாட்டுல நீங்க இத்தனை பிரிட்ஜ் போட்டு இவங்க வந்து அங்க வந்து டூரிசத்தை டெவலப் பண்றதுக்காக இல்ல ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக இதை பண்ணும் பொழுது இப்ப வந்து ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பண்றாங்க ஒரு மலையை குறைஞ்சு அப்படின்னா அதுக்கு தேவையான இது உட்கட்டமைப்புக்கான எல்லா பொருட்களை கொண்டுட்டு போறதுக்கே ஒரு பிரிட்ஜ் தேவைப்படும்ல, அதுக்கு போடுறதுக்குள்ள இருந்து தொடங்கி பொதுவா இப்ப இன்னொன்னு நீங்க பாருங்க, ஹிமாலயாஸ்க்கு வந்து ட்ரெக்கிங் போறது ஒரு பேஷனேட்டா ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். சோ இப்படி மனிதர்கள் வந்து அங்க போக 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 அந்த இடமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறும் பொழுது அதோட இயற்கை தன்மையை நிறைய இடங்கள்ல வந்து அது இழக்கிறதுக்கான ஒண்ணா இருக்கு. அது இந்த கிளாஃப் வந்து அதான் நான் சொல்றேன், அந்த கிளேசியஸ் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்னு சொல்லக்கூடிய இந்த பனிப்பாறை ஏரிகள் வெடிப்பு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இப்ப நிக்குது. இதற்கான தீர்வுனா இதை வந்து முன்னாடி கண்டுபிடிக்கிறதுல தான் நம்மளால இருக்கு. இப்போ வந்து ஒரு மழை பெய்யுது, இது வடகிழக்கு பருவமழைனா இன்னைக்கு வந்து அதிக மழை பெய்யும், இன்னைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு நம்ம வந்து ஒரு மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட் சொல்ற மாதிரிலாம் இதை கணிக்க முடியாது. அப்ப இனிமேலுக்கு நீங்க இப்ப நேபாள் நமக்கு கத்துக் கொடுத்துருக்க பாடம்னா தொடர்ந்து அதை கண்காணிக்கணும். அப்ப கண்காணிச்சு அவங்க அந்த லோக்கல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பெரிய அலை மாதிரி வருதுன்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிதான் சில பேர் வந்து தப்பிச்சு வந்தவங்க இப்ப கொடுக்குற ரிசர்வாயர் அந்த இதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க எல்லாம் பேசுறாங்களே தவிர பெரும்பாலும் இது முன்னெச்சரிக்கையே விட முடியாம தான் அது வந்துச்சு, எதிர்பாராத விதமா வந்துச்சு. இனிமேலுக்கு இதை தொடர்ந்து கண்காணிச்சு இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கணும். இப்ப சீனாலாம் என்ன வார்னிங், ஆஸ்திரேலியா சீனாலாம் என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஆய்வறிக்கையின்படி இதோட நிக்க போறல இன்னும் நிறைய ஃப்ளட் நேபாளத்துல வரும் இந்த மாதிரி. அதாவது இது இதுவே வந்து அது தொடர் பேரிடரா தான் இருக்கும். அதனாலதான் வந்து அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அவங்க இது தொடர் ஒருடைய தொடர்ச்சியா இது இன்னைக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு முடியறது இல்ல, இந்த வெள்ளத்துடைய தாக்கத்துல அடுத்து இன்னொரு பேரிடர் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பகுதியே இருக்கு அப்படிங்கிறது. அதுதான் இதுல நம்ம ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் வந்து இது வரையும் நடந்தது, இப்போ நடந்த அவலம் வரையும் என்ன காரணம், மூல காரணம் என்னெல்லாம் சொல்லிட்டீங்க, ரூட்டில் போய் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது தடுக்கணும், ஏதாவது பண்ணணும். நம்ம
கண்டிப்பா இதுல வந்து 2 கேள்வி இருக்கு. இதை முழுமையா தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த புவி வெப்பமயம் ஆகுது இல்லையா, அதை குறைக்கிறதுக்கான தனிநபர்களை தொடங்கி அரசாங்கத்துடைய பாலிசி வரைக்கும் பண்ணுனா இந்த உருகிறத கம்மி பண்ணலாமே தவிர, இப்படியா எவ்வளவு உருகி இருக்கு, எவ்வளவு அது வந்து கடந்து வருது, எப்படி ஆகுது. அதாவது ஹிந்து குஷ் அந்த வெடிப்பு நடந்து வரும்பொழுது அந்த மலையில இருந்து அந்த ஆறோடைய இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல 9 மீட்டர் அளவுக்கான அலை அளவு உயர்ந்திருக்கு. அப்ப ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இதை வந்து நம்மளால எதை வச்சு தடுப்பீங்க? ஒரு செவுரு கட்டி தடுக்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம தொடர்ந்து கண்காணிச்சு, இதுவரைக்கும் அந்த கண்காணிப்புகள் இல்லைன்னா கூட இனிமேலுக்கு நாம வந்து இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கான தொழில்நுட்பத்தோட கூடிய கண்காணிப்புகள் தேவை. அந்த பகுதியில மக்களை வந்து முழுவதுமா அகற்றணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். அந்த பகுதியை இனிமேலுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். குறிப்பா அங்க வந்து இந்த மாதிரி வெள்ளம் தடுக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க போய் தடுப்பணை கட்டுறோங்கிறதுல தொடங்கி, அல்லது ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் மாதிரியான பெரிய வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமா பயன்படுத்துறாங்க. அந்த அவர் நிறுத்தினாலே பாதி பிரச்சனைகள் தீரும். ஆனா அது வளர்ச்சிக்கு தேவைன்னு தானே சொல்லுவாங்க. நாடு வருமானம் வளர்ச்சி அடுத்த இடத்துக்கு போதும் கேட்பாங்க. குறைந்தபட்சம் மின் இப்ப சீனா வந்து சோலார் பவர்ல வந்து மிதமிஞ்சின இடத்துல இருக்காங்க. தி பெஸ்ட் வந்து இன்னைக்கு அவங்க கிட்டே இருந்து நிறைய அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இதுல ஆர்வமா படிக்கிற இளைஞர்கள், இந்த பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கிற இளைஞர்களை தேர்வு செய்து அந்த அரசே வந்து மானியத்துல கொண்டு போய் வெளிநாடு தொழில்நுட்பங்களை சோலார் பவர்ல கத்துக்கிட்டு வந்து அவங்களுக்கு என்டர்பிரனர்ஷிப்பா அவரை உருவாக்கி ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை அரசே உருவாக்கி கொடுத்து அவங்கள பெஸ்டா மாத்துது. இது மாதிரி சீனா வந்து அவங்க இதோட மாற்று சூழல் திட்டத்துக்கு நகர்றாங்க. நாம் உலக நாடுகளே இன்னைக்கு அதை நோக்கி தான் நகருது. நீங்க சமீபத்துல ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க, ஐரோப்பிய நாடுகள்ல ஹீட் வேவ் அதிகமாகி பார்க்குக்கு போறவங்க மேல எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏசி வாங்க ரோட்ல இருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் வர. அப்போ ஒரு ஆய்வு வந்தது. அந்த ஆய்வு என்னன்னா, அந்த ஐரோப்பிய நாடுகள்ல இதுவரைக்கும் வந்து அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இந்தியன் மேட் ஏசிங்கிறது வேற, நம்ம தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப செய்யக்கூடிய ஏசிங்கிற மெத்தடே வேற, ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்யறதே வேற. ஆனா அவங்க வந்து இந்தியன் மேட் ஏசி அதிகம் விரும்பினாங்க. ஏன்னா இது நாம தான் வந்து ரொம்ப வந்து ஹீட்டான ஒரு இதுல இருக்கிறதுனால, நமக்கு அதிகமான கூலிங் தேவைப்படுறதுங்கிறதுனால நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஸ்டைல் வேற. அவங்க வந்து ஒரு மர வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கட்டமைப்புல இருக்கிற ஏசி தான் அவங்க விரும்புவாங்க. அதுவும் பெரும்பாலான நாட்கள் வந்து அவங்க ஹீட்டர் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏசி யூஸ் பண்ற நாட்கள் மிக குறைவு. இந்த செய்தியோட அந்த அறிக்கையில இன்னொரு 2 விளம்பரங்களை சுட்டி காட்டி தான் அந்த அறிக்கையே வந்துருந்துச்சு. ஒண்ணு, ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற இந்திய தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஏசிகளை நோக்கி நகரதுங்கிறது ஒரு கிளைமேட் அலாரம். அது ஒரு பெரிய சூழலியல் மாற்றம் நடந்திருக்குங்கிறத சொல்லுது. இன்னொன்னு வந்து காஷ்மீர் போன்ற இடங்கள்ல ஏசி வாங்குறாங்க. அது குளிருக்கு பேர் போன காஷ்மீர்ல பனி, அங்க வந்து முழுவதும் பனின்னு தான் காஷ்மீரா சொல்லுவோம். ஆனா அங்க வந்து ஏசி வாங்குறாங்க. ஏசி வாங்குவதோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குங்கிறதே ஒரு மாற்றத்தை அலாமா சொல்லுதுன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய ஆய்வுகள் செய்யுது. தொடர்ந்து அறிக்கைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா இதுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் என்ன, இது வந்து வெறும் ஒரு மார்க்கெட்டிங் தொழில்நுட்பமா பார்க்காம இது எவ்வளவு சுழற்சி, இங்க சூழலியல் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. அதுதான் நான் முதல்ல தொடங்கினேன். உலக நாடுகளே இன்னைக்கு வந்து அதிகமா பணம் எதுக்கு செலவிட்டு ஒதுக்குறாங்க, அவங்களோட அலோகேஷன்ஸ்ல தொடங்கினாலும் இந்த கிளைமேட்டுக்கு தான் அதிகமா இது பண்றாங்க. கிளைமேட் எமர்ஜென்சின்னு சொல்லலாம், கிளைமேட் வார்னிங்னு சொல்லலாம், குளோபல் வார்மிங்னு சொல்லலாம், அதுக்கு கிரீன் எனர்ஜின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பெயர்களை இப்படி மாத்தி சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நம்ம இதழியல் துறையிலேயே கிளைமேட் ஜேர்னலிசம் தான் இன்னைக்கு அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து பெரிய அளவுல இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒன்றாகும். அதுக்கு தான் அதிக தேவையும். வீட்டு போடுங்கன்னா பூவுல சுந்தராஜ் சொன்னாங்க, நீங்க போட்டு வீட்டு செக்ரட்டரி வீட்டு மாதிரி கிளைமேட் வீடியோ உருவாக்குங்கன்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆமா, நம்ம தமிழ் சூழல்ல இன்னும் வந்து எனக்கு விஸ்காமோட அகாடமி எப்படி இருக்குன்னு தெரியல, ஜேர்னலிசமோட அகாடமிஷியன்ஸ் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல, வெறும் இயற்பியலா பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல கிளைமேட் சயின்ஸ. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து தேசிய ஊடகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தி ஊடகங்கள் உட்பட நான் சேர்த்தே தான் சொல்றேன், ஆங்கில ஊடகங்கள் அவங்க கிளைமேட் எமர்ஜென்சிக்கும் கிளைமேட்கான ஒரு தனி வந்து ஒரு டெஸ்கை உருவாக்குறாங்க.
அது என்னன்னா இது வெறும் வந்து அந்த டெஸ்கை உருவாக்குறதுக்கான மாங்கவே மாதிரியானதோ, எர்த் ஜேர்னலிசம் நெட்வொர்க் மாதிரியோ, சொல்யூஷன் ஜேர்னலிசம் நெட்வொர்க் மாதிரியான சர்வதேச, அதாவது எர்த் ஜேர்னலிசம் நெட்வொர்க், சொல்யூஷன் ஜேர்னலிசம் நெட்வொர்க்லாம் சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குற பெரிய நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களுடைய வேலையை இன்னைக்கு கிளைமேட்டுக்கு தான் அதிக கவனம் கொடுக்குறாங்க. கிளைமேட் ஜேர்னலிசம், கிளைமேட் இம்பாக்ட், கிளைமேட் ஜஸ்டிஸ், நீங்கள் சூழலியல் நீதி குறித்து ஒரு பெரிய கோர்ஸே இருக்கு. கிளைமேட் கவர்ல ஒரு பெரிய கோர்ஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு இன்னைக்கு நிறைய தேவைகள் இருக்கு. இதை குறித்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர பத்திரிகையாளர்களை ட்ரெயின் பண்ண வேண்டிய இடத்துக்கு நகர்றாங்க. சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து இன்னும் தமிழ் ஊடகம் அந்த அளவுக்கு எல்லாம் நகரல அப்படிங்கிறது நம்ம வருத்தத்துக்குரியதுதான். நாம ஏதோ ஒரு நேபாள் வரும்போதும் ஒரு உத்தரகாண்ட்ல நடக்கும் போதும் அப்ப கூட என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு உயிர்கள் இறப்பது இதெல்லாம் இதுக்காக தான் இதை பார்க்கணும். உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த சயின்ஸை பேசுறோம், இதை கவனிக்கணுங்கிறோம், இதை தொழில்நுட்பத்தை அதிகரிக்கணுங்கிறோம். ஆனா இந்த உயிர்கள் இறப்பு எமோஷனலா பேசப்படுற அளவுக்கு நம்ம தொழில்நுட்பம் சார்ந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னேறணுங்கிற இடத்தை நோக்கி ஒவ்வொரு தடவையும் பாடம் கத்துக்கிட்டு நகர்றதுல கேதார்நாத்ல 2013க்கு அப்புறம் எத்தனையோ வேலை வந்துச்சு. ஆனா அந்த 2013ல இருந்து நாம தொடர்ந்து உயிரிழப்பை பத்தி மட்டும்தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில இருந்து போன அந்த ஈஷாலாம் பாத்தீங்கன்னா 2 குழுக்களா போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு சொற்பொழிவாளர், இந்த அலமேலு மங்கைன்னு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடியோடைய ஒரு வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். அவங்க வந்து 2 குழுக்களாக போயிருக்கிறாங்க. ஒண்ணு மானசரோவர், இன்னொரு கைலாயம், அந்த கைலாஷ் மலை அந்த பகுதியில. இது இவங்க அங்க வந்து இந்த மாதிரி வருஷம் போவாங்க போல. அவங்க பேசுற வீடியோ வச்சு பார்க்கும்போது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி சத்குரு ஜக்கின்னு ஒரு பக்கம் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. சத்குருனே ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அவருடைய, சக்கி வாசுதேவனுடையது. அதுல பார்த்தா அவர் வந்து ஒரு இமயமலை அடிவாரத்துல ஒரு ஆறு போற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பாறை மேல நிறைய பேர் சுத்தி ஒரு 100 பேர்கிட்ட மக்கள் உட்கார்ந்து அங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து அவங்க வேண்டுதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் வந்து இவர் காலில் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு எல்லாம் போறாங்க. அந்த தொட்டு கும்பிட்டுட்டு போற முகங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேபாளம் அந்த முகங்கள், தமிழ் முகங்களை விட அதிகமா அந்த பகுதியில நிறைய பேர் வந்திருக்கிறாங்கிறது தெரியுது. அவங்க யாரும் நான் தமிழ் முகங்களா எனக்கு பெருசா தெரியல. நாங்க வீடியோ காட்சியை பார்க்கும்போது அப்ப அந்த பகுதியில இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. வெறும் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து 2 குழுக்கள் மட்டும் அந்த அவங்க அங்க நடத்தின அந்த தியானத்துக்கோ அல்லது அவங்க சாமி கும்பிடுறதுக்கோ எதுக்கோ ஒரு யாத்திரையா போயிருக்காங்க இல்லையா, அதுல வந்து கலந்துக்கல. அந்த பகுதியில இருக்கிறவங்களும் இதுல வந்து சிக்கிம் பெரிய அளவுல பாதிக்கப்படும். வடகிழக்கு சிக்கிம் ஒட்டி டார்ஜிலிங் வரும். டார்ஜிலிங் இந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்படுறது. அந்த சிக்கிம் பாதிச்சிருக்கு. ஆமா, அதான் சொல்றேன். இது எல்லாத்துக்குமே இந்த பாதிப்பு இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி தொடர்ந்து அது அப்படியே அந்த பாதிப்புகள் பீகார் நோக்கி வரைக்கும் வரும். ஏன் வந்து பிரதமர் வந்து இந்த மாதிரி ஒண்ணு நடந்த உடனே பீகார் முதலமைச்சருக்கு போன் பண்ணி பேசுறாருன்னா அந்த நதிகளுடைய நீட்சி இங்க வரைக்கும் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல சடலம் வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துடைய ஏன்னா நீங்க இந்த நதிகள், நீங்க கங்கையோ அல்லது சிந்துவோ பிரம்மபுத்திராவோ இந்த நதிகள் வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே அந்த இமயமலையிலிருந்து தொடங்குது. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த 10 நதிகளுடைய கிளைகள் எந்தெந்த மாநிலங்களுக்குள்ள போகுதோ அங்க எல்லாமே இதோடைய நீட்சி இருக்கும். அந்த டெப்ரிஸ் முழுவதும் இங்க வரைக்கும் அடிச்சுட்டு போறோம். அப்ப நம்ம அது எல்லாத்தையுமே தான் கணக்கில் கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ராட்சத கட்டிடங்கள், அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடங்கள்ல ஒரு அணை வந்து அப்படியே தரமட்டமாகும். அப்புறம் ஒரு 4 தூண் மட்டும் நின்றுட்டு இருக்கும் அந்த வீடியோ காட்சியில. அடுத்த ஒரு அலை வரும்போது அந்த 4 தூண் விழுந்துடும். அப்ப ஒரே அலையில மொத்தமா முடிக்கிறதுனா அது எவ்வளவு ஃபோர்ஸா வந்திருக்கும் அப்படின்னு நம்மளால ஒரு உணர முடியுதுல்ல, அதோடைய தன்மை, அதோடைய தாக்கத்தை. அப்ப இதோட நீட்சி வந்து நமக்கு மறைமுகமா இங்க என்ன இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். அதுக்குதான் இந்த தொடர் கண்காணிப்பு வேணும். தொடர்ந்து வந்து அங்க வந்து அதுக்கான ஒரு குழுவை அமைச்சு இந்த 8 நாடுகளுமே அப்பப்போது அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்து குறைந்தபட்சம் அந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கிற மாநிலங்களுக்கு முதல்ல அலர்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கறதான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு. சீனா வீடியோ முன்கூட்டியே வெளியிட்டு இருக்கலாம், லேட்டா வெளியிட்டுச்சு, சீனா தான் அது எல்லாத்தையும் சொல்லிச்சு அப்படிங்கிறதையும் ஒரு சந்தேகங்களோட சொல்றாங்க எல்லாருமே. ஆனா அது 2 பக்கமே பிரச்சனை இருக்கிறதா பாக்குறீங்க நீங்க? ஆமா, அதாவது இது வெறும் வந்து சீனாவை மட்டும் நாம சொல்ல முடியாது. சீனாவுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அவ்வளவு பொறுப்பு இந்த 9 நாடுகளுக்கும் இருக்கு. நமக்கு இன்னும் சொல்ல போனா நாம வந்து இப்ப அந்த ஆறுல எப்ப வேணாலும் வெள்ளம் வரும்னு தெரியும். சாதாரணமா நம்ம ஊர் ஆறவே எப்ப வெள்ளம் வருதுன்னு நம்மளால கணிக்க முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு பக்கம் தண்ணி வரலன்னு பேசுறதுங்கிறது இன்னொரு அரசியல்னு வச்சுக்கோங்க, அது இன்னொரு பிரச்சனை. ஆனா இந்த மாதிரி குறிப்பா கேதார்நாத் மாதிரியோ அல்லது இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆறுகள்ல எப்ப வெள்ளம் வருங்கிறத
2013 வேணா சிரிப்பாங்க, சொன்னா இந்த ஆத்துல எல்லாம் தண்ணியே போல நீ சொல்றீன்னு சிரிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நிறைய நமக்கு பாடம் இருக்கு, பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்குது. அப்ப இந்த இன்சிடென்ட்கள் மூலமா நம்ம கத்துட்டு இருக்கணும். அங்க உட்காந்து நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்திலேயே ஆறுல தண்ணி ஓடுது, அந்த வீடியோ காட்சியை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அப்ப அது பாதுகாப்பான இடமா? நீங்க உங்களுடைய நம்பிக்கைகள் என்னவாக வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க கூட்டிட்டு போனவங்கள பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்ப இங்க போனவங்களுக்கும் ஒரு அவங்க அந்த மாதிரி டூரிஸ்டா போறவங்களோ யாத்திரைக்காக போறவங்களோ அவங்களுக்கும் இது பாதுகாப்பான இடமா நாம இங்க போறது அப்படிங்கறதே உணர்ந்து செயல்பட வேண்டியது. தவறுகளை தயவு செய்து அது ஈஷா மாதிரி ஒரு நிறுவனம் அப்படி செய்யல, ஒரு அமைப்பு தனி மனிதன் பக்தி நடிப்புல போகலாம். இவங்க எல்லாம் செய்யறப்ப அது நார்மலைஸ் ஆகும்ல, பொதுமக்கள்கிட்ட ஜக்கியே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப மக்கள்கிட்டயும் அது ஒரு நார்மலைஸ் ஆகும்ல. நீங்க உத்தரகாண்ட்ல ஒரு அதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் மலை மேல நடந்து மட்டும்தான் போக முடியும், வேற எதுவுமே இல்ல. தோணியில இந்த இதுல தூளி தூக்கிட்டு போவாங்க, அந்த தோழியில தூக்கிட்டு போறது இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு, வேற எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் இல்ல. நம்ம பழனி மலையில கோயிலுக்கு போறதுக்கு மாதிரி இங்க வந்து அந்த மேல வந்து விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த அந்த மாதிரியான அந்த எந்த தொழில்நுட்ப ரீதியான எதுவுமே இல்ல. நீங்க அந்த உத்தரகாண்ட்ல அங்க ஒரு முருகன் கோயில் கட்டிடுறாங்க மலைக்கு மேல. அங்க இருந்து பாத்தீங்கன்னா இமயமலையோட அந்த கிளேசியஸ் தெரியும், அதுக்கு பின்னாடி இமயமலையோடைய கிளேசியஸ் தெரியற மாதிரிதான் அந்த முருகன் கோவிலே இங்க கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு வருஷம் திருவிழா நடத்துறாங்க. தமிழ்நாட்டில இருந்து பெரும்பாலான மக்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேராவது போறாங்க, திருவிழா பண்ணிட்டு வராங்க. சோ இப்ப வந்து அந்த இடத்துல அது பண்ற நீங்க இங்க முருகன் கோயில எங்க வேணாலும் கட்டி கூப்பிடலாம், அது அவங்க நம்பிக்கை சார்ந்தது. ஆனா ஒரு காட்டுக்குள்ள போய் அவ்வளவு படி மேல ஏறி அங்க போய் அது உத்தரகாண்ட் ஏற்கனவே ஒரு பாதிப்பான இடமா தொடர்ந்து வந்து கிளைமேட் இம்பாக்ட்ல ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க அங்க போய் ஒரு மலை மேல நீங்க ஒரு கட்டுமானத்தை பண்ணி கீழே ஒரு 1000 படிக்கட்டு இருக்கு. இப்படியான கட்டுமானங்களை நீங்க அங்க உருவாக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க இருந்து கூட்டிட்டு போய் நாதஸ்வரம் மேளம் உட்பட அங்க கொண்டுட்டு போவாங்க, கொண்டு போய் அங்க வந்து பூஜை பண்றாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. இங்க இருந்து அதுக்காக ஆட்களை கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாமே தான் வந்து அது என்ன மாதிரி இடம், அந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற இடத்துல இருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப போயிருக்கிறவங்க அந்த 2 குழுக்களா தமிழ்நாட்டுல இருந்து போனாங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் அந்த கும்பகோணம் பகுதி தஞ்சாவூர் பகுதியில இருந்தெல்லாம் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கோயம்புத்தூர் பகுதியில இருந்து போயிருக்காங்க, இன்னொன்னு இவங்க இந்த பக்கம் இருந்து போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே யாத்திரையா போனவங்க தான். இன்னைக்கு வந்து அது இந்த யாத்திரை போற இடங்கள் எல்லாமே வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து மானசரோவர், கைலாயம், உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கேதார்நாத் மாதிரியான இந்த குகைகள், இது எல்லாமே இமாலய அந்த மலை பகுதிகளோட தொடர்புடையவை. அங்க வந்து எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஒவ்வொரு பயணமுமே நாம வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையா செய்ய வேண்டியது. நீங்க ஆத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திடீர் வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சோ அதை யோசிச்சு நீங்க வந்து எல்லாத்தையும் திட்டமிடணுங்கிறது தான் இதுல நம்ம கவனிக்கக்கூடியது. இது தீர்வுங்கிறத விட நாம வந்து முன்னெச்சரிக்கை தான் பெரிய தீர்வா இருக்கு. கண்டிப்பா இயற்கையை அழிக்க முடியாது, அதுதான் சொல்றது. ஸோ இந்த பிரச்சனை ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை, அதை சார்ந்து இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? நம்மளுடைய அரசியல்லாம் இயற்கைக்கு முன்னாடி ஏமாத்துறோங்கிற ஒரு நிலை இருக்கு. உங்க ஆன்மீகம் அரசியல் எல்லாமே ஒரு தற்காப்பு நடவடிக்கையோட நீங்க பண்ணிக்கோங்க, உயிரோட வராதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியாரு. ஈஷாவா இருந்தாலும் சரி, இல்ல அரசுகளாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய வளர்ச்சி திட்டங்களாக இது வந்து நமக்கு பெயர் தெரியுது, நிறைய குழுக்கள் இந்த மாதிரி போறாங்க. சோ அந்த முன்னெச்சரிக்கைகள் தேவை. நீங்க நம்பிக்கை சார்ந்து போறீங்க, நாங்க உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி பேசுறோம். உங்க நம்பிக்கைகளை உயிருடன் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். அதனால அது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் மனதில் கொண்டு அரசு, சமூகம், மக்கள், ஆன்மீக குழுக்கள் எல்லாம் இணைந்துதான் இந்த விஷயத்தை நம்ம போராட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க.